வெல்கம் டு சுகி மேங்கோ கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக வேணும் அப்படின்னு தேவையில்லை, கொஞ்சம் நார்மலாக கட் பண்ணால் போதும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். ஸோ இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் மசாலா ரெடி பண்ணலாம். இதுக்காக மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் திருவி எடுத்துருக்குறோம். அந்த தேங்காய் அதில் போட்டுக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, கூடவே பெப்பர் ஒரு 10 அப்படிங்கிற எண்ணிக்கையில் போட்டுக்கலாம். அது கூடவே சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு வேணும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு சேர்க்கலை. அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். இது கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதனால ஒரு மூடி போட்டு அதை மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல டேஸ்டான தக்காளி குருமா ரெடியாக இருக்குது. இது நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் நம்ம பட்டை, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய காய்கறி எதுவும் தேவையில்லை, தக்காளி மட்டும் இருந்தாலே ஒரு குருமா செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.